கைஸ், நீங்க எல்லாம் எப்படி இருக்கீங்க? நம்ம இந்த வீடியோல பாத்தீங்கன்னா சாட்டை அரசியல்வாதிகளை கதற விட்ட மொமெண்ட்டை தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். அது மட்டும் இல்ல, நான் சாட்டை துரைமுருகன் சேனலை ரெகுலரா ஃபாலோ பண்றது இல்ல. கான்டெஸ்ட் என்ன மிஸ் ஆயிடுச்சுன்னு நான் மன்னிச்சிடுங்க. சாட்டை மேல ரொம்ப நாளாவே ஒரு டவுட் இருக்கு. பொலிட்டிக்கல் சேனல் தான் நடத்துறாரா இல்ல ஸ்பூப் சேனல் என்ன நடத்துறாரா? என்ன நாட்டில் இருக்கும்போது தான் மோதிரத்தை போட்டு விடு, சங்கிலியை போட்டு விடுன்னு உசுர வாங்குவேன். செத்துமாடா போய் தோடா முண்டை கலப்ப. இவர் ஸ்பூப் சேனல் எதனா நடத்தினார்னா பரிதாபங்களுக்கே டஃப் கொடுப்பாரு போல. இவர் டிஎம்கே பண்றதுலாம் சொல்லவே வேணாம். இருந்துச்சு கீழடி வந்து என்ன கீழே குனிஞ்சு தேடிட்டு இருக்கீங்க? அதே ஒரு முக்கியமான வரலாறு காணோம் தேடிட்டு இருக்கேன். ஒட்டுமொத்த வரலாறு உள்ளதானப்பா இருக்கு. அது இல்லைண்ணே, இது உங்களுக்கு புரியாதுண்ணே. வேற ஒரு வரலாறுண்ணே. அது மக்களோட அணிகலங்கள் பாத்தீங்களா? அதெல்லாம் இருக்குண்ணே. பானை ஓடுகள் பாத்தீங்களா? நல்லா இருக்கு. பொதுமக்கள் தாலியை பாத்தீங்களா? அதுவும் பாத்து. ஜல்லிக்கட்டு காலோட எலும்புகள் பாத்தீங்களா? பாத்துட்டேன். அப்புறம் என்னையா வேணும்? இதெல்லாம் இருக்கு. திராவிட வரலாறு காணாம என்ன? ஓ, திராவிட வரலாறா? அதுக்கு எதுக்கு நீங்க இங்க வந்தீங்க? அப்புறம் வேற எங்க போறோம்? ஐயோ, இது 20 அடியில தோண்டி கிடைக்கப்பட்ட தமிழர் வரலாறு. சரி, திராவிட வரலாறு 2 அடியில கிடைக்குமே. 2 அடியில? ஆமா. எங்கண்ணே? டாஸ்மாக் வாசல்ல போனீங்கன்னா கோட்டர் பாட்டில், வாட்டர் பாக்கெட், லேஸ் சிப்ஸ் பாக்கெட் அதெல்லாம் கிடைக்குமே. அங்க போய் தோண்டுங்க. வந்துட்டான் ஆட்டிக்கிட்டு திராவிட வரலாறு கீழடிக்கு தேடி. முதலமைச்சராக்கி அழகு பார்த்து சின்னமாவே தெரியாதுன்னு சொன்னாலும் தானே நீங்க? எது சின்னம்மா இனி அழகு பார்த்தாங்களா? இது மக்கள் கொடுத்த பதவி. எது அண்ணா, என்னோட வரலாறு தெரியாம பேசிக்கிட்டு இருக்கீங்க. வரலாறா? ஒரு முதலமைச்சர் பதவிக்கு எப்படி எல்லாம் தவற விடுறாங்க. சேருக்குல்லாம் காலையில இடம் வைக்கிறீங்க. அங்கிட்டு போய் காலையை வர்றேன். இது தப்புங்க. நான் சீரியஸா பேசிட்டு இருக்கேன், சிரிச்சுக்கிட்டு இருக்கீங்க. இல்ல, உண்மையான வரலாறு நினைச்சேன், அதான் சிரிச்சிட்டேன். டிஎம்கே ஸ்பூப் பண்றதுக்கு மட்டும் தனியா ஒரு கிளாஸ் படிச்சிருப்பாரு போல. அது மட்டும் இல்ல, டிஎம்கே பண்றதுல லிஸ்ட் போட்டு ஸ்பூப் பண்றாரு. என்ன சொல்றாங்க? என்ன சொல்றாங்க? இந்த பஸ் விட்டதுல இருந்து எங்களோட தன்மானமும் சுயமரியாதையும் கெட்டு போச்சு. பல ஸ்டாப்ல ஓசி பஸ்ன்னு சொல்லி நிறுத்ததே இல்ல. இத பத்தி அமைச்சர் என்ன சொல்றாரு? என்ன சொல்றாரு பாரு, நீயே கிளிக் பண்ணு. என்னன்னு தெரியுதா? ஆமா, ஏதோ பாண்டியர் ஒரு கல்வெட்டு கிடைக்கும் தேடிட்டு இருக்காங்களோ. திருநெல்வேலி மாவட்டத்துல அடைமதிப்பான் குளம் அப்படிங்கிற ஊர்ல 6 பேரை பலி கொடுத்த கல்குவாரி. இந்த கல்குவாரியோட ஓனரும் காங்கிரஸ் கட்சியுடைய மாவட்ட பொறுப்பாளர். இதோட சேர்த்து 50 குவாரியை மூடுனீங்க. 6 பேரை பலி கொடுத்து சொல்லி மூட்டம்ல 50 நாள் திறந்துட்டீங்க. அடுத்தது பாத்துருவோம். அதான் ஒரு நிமிஷம். மாறி இருக்கு தண்ணி, வேங்க வயல் தண்ணி. என்ன சொல்றீங்க? கஷ்டமா இருக்குல்ல? நாறுது இல்ல? அப்ப அந்த மக்களுக்கு எப்படி இருந்திருக்கும்? இதெல்லாம் விடுங்க. சட்டம் ஒழுங்கு கட்டுக்கோப்பா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சட்டசபையில ஐயா ஸ்டாலின் பேசியிருக்காருல்ல. எவன் எழுதி கொடுத்தானோ? எவன் எழுதி கொடுத்தாலும் வச்சுட்டு போகாதானே. கடுகு விலை 100 கிராம், அப்போ உளுந்தம்பருப்பு 100 கிராம், பாசிப்பருப்பு, வெந்தயம் அப்படின்னு எழுதி கொடுத்தா கூட அவர் வாசிப்பாரு. அறிவு இருக்கா இவனுக்கு? இங்க பாருங்க, உழுத இடத்துல போயிட்டு பைக்கு கார் ஓட்டிட்டு இருக்காங்க. உழுத நிலத்துல பாருங்க. இது சென்னையுடைய முதன்மை சாலை. வயல் இல்ல, நல்லா பாரு, கண்ணை வச்சு பாரு, பக்கத்துல பில்டிங்லாம் இருக்கு பாரு. ஐயோ, இது உங்க ஆட்சியில வந்ததுக்கு அப்புறம் தோண்டி போட்ட சாலை. எதுக்குடா தோன்றீங்க? எதுக்கு மூடுறீங்க? எங்க பார்த்தாலும் தோன்ற 2 வருஷமாடா தோன்றீங்க. புதையிலிருந்து தடிக்கிட்டு இருக்கீங்களா? எதுக்குடா தோன்றீங்க? எதுக்கு மூடுறீங்க? எங்க பார்த்தாலும் தோன்ற 2 வருஷமாடா தோன்றீங்க. புதையிலிருந்து தடிக்கிட்டு இருக்கீங்களா? இந்த கீழடி ஆராய்ச்சி சென்னைக்குள்ள நடத்திக்கிட்டீங்களா? மோடிக்கும் உங்களுக்குமான உறவு எப்படி சார்? அதை பத்தி பேசுறோம், வெளிப்படையவே பேசுறோம். இலங்கைக்கு இந்தியாவுக்குமான உறவு மாதிரியே கள்ள தொடர்பு மாதிரி பாதை. ஐயா, இறுதியா ஒரு கேள்வி. திராவிட இனத்தின் அடிநாதமே சமூக நீதிதான் அப்படின்னு எல்லா பக்கமும் கண்டிப்பா. இதுல இந்த திராவிடம்னா என்னங்கய்யா? எனக்கு தெரியாது. இல்ல, திராவிடம் சத்தியமாவும் தெரியாது எனக்கு. பிலாங்ஸ் டு திராவிடியன் ஸ்டாக்னு போடுறீங்க, தெரியாதுன்னு சொல்றீங்க. அது நான் போடலங்க, அட்மிட் போட்டது. இல்ல, எப்பயாவது சொல்லுங்களேன், திராவிடம்னா என்ன? ஓ, தெரியாதியா? சத்தியமா சொல்லுங்க. தெரியாது அந்த ஆள் சொல்லிட்டு இருக்காங்க. உண்மையிலேயே அவருக்கு தெரியாதுங்க. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி 5000 ரூபாய் மகளிர் தொகை போட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம ஸ்டாலின் பாத்தீங்கன்னா ஒரு வீடியோவும் போட்டிருப்பாரு. அந்த ஒரு வீடியோல பாத்தீங்கன்னா மகளிர் எல்லாரும் அந்த ஒரு காசை பார்த்து செலவு பண்ணுங்கன்னு சொல்ற மாதிரி முதல்ல ஒரு வீடியோ போட்டிருப்பாரு. அதுக்கு ஒரு வீடியோ போட்டிருப்பாரு பாருங்க சாட்டை, அதை நீங்களே பாருங்க. 5000 ரூபாய் கிரெடிட்டட் அப்படிங்கிற செய்தி வந்திருக்கிறது. 7 வள்ளல்னு யாரா சொன்னது? 8வது வள்ளல்ரா எங்க தமிழ்நாடு முதலமைச்சர் ஐயா ஸ்டாலின். அவருடைய உள்ளங்கையை பார்த்திருக்கீங்களா? கொடுத்து சிவந்த கரங்களுக்கு சொந்தக்காரர். பிங்கி பிங்கி பாங்கி பாதரேச தாங்கி அப்படிங்கிற மாதிரி அவர் கையே பிங்கியா இருக்கும். கொஞ்சம் கவனமா செலவு பண்ணுங்க, முடிஞ்ச அளவுக்கு சேமிக்கவும் பாருங்க. இல்ல, இந்த 5000 ரூபாயை பார்த்து செலவு பண்ணுமா? 5000 ரூபாய் அக்கௌண்ட்ல போட்டு பார்த்து செலவு பண்ணுங்க. முடிஞ்சா அதை நீங்க சேமிச்சு வச்சுக்கோங்க. ஆமா, ஒவ்வொரு அக்கௌண்ட்லயும் 15 லட்சம் 20 லட்சம் போட்டாரு. இந்த 15 லட்சம் வாங்கி நாங்க இன்னோவா கிறிஸ்டா வாங்குறதா, இல்ல ஹூண்டாய் கிரெட்டா வாங்குறதா, ஸ்கூட்டி பெப்பு வாங்குறதா, இல்ல ஹோண்டா ஆக்டிவா வாங்குறதான்னு சொல்லி நாங்க திங்க் பண்ணிட்டு இருக்கோம். 5000 ரூபாயை கொடுத்துருக்காரு. அப்படி குழுன்னு கொண்டு போய் நாங்க டார்ஜிலிங்க்கு ஒரு டூர் போலாமா? இல்ல இப்போ நல்ல ஸ்விஸ்ல நல்ல பனி மூட்டமா இருக்கு, பனி கொட்டுது, அங்க போலாமா?
இல்ல சென்னையில போயிட்டு மெரினா மால் நல்லா இருக்குமா இல்ல வந்து ஃபோரம் மால் நல்லா இருக்குமா, அந்த 2 மால்ல எது பெஸ்டா இருக்கோ அங்க போய் நாங்க வந்து ஃபுல் பர்ச்சேஸையும் ஈடுபட்டு வரலாமான்னு மக்கள் திங்க் பண்ணிருக்காங்க. இந்த 5000 வாவாயில டார்ஜிலிங் ஒரு டூர் போலாமா, நல்ல ஸ்விஸ்ல வந்து நல்ல பனி மூட்டமா இருக்கு, அங்க போலாமா மக்கள் திங்க் பண்ணிருக்காங்க. இந்த 5000 வாவாயில ஸ்டாலின் பேசுறது நோட்ஸ் எடுத்து வந்து கலாய்ப்பார் போல. ஏன்னா ஒரு மீட்டிங்ல ஒரு மாதிரி பேசுறாரு. உங்களுக்காக 2500 ரூபாய் கொடுக்க போறோம்னு அறிவிச்சிருக்காங்க. நான் வரவேற்கிறேன், அப்பவே வரவேற்றிருக்கேன். நான் அதை வேண்டாம்னு சொல்லல. இந்த 5000க்கு இன்னும் எவ்வளவு மிச்சம் இருக்கு? 1500. ஆக அந்த 1500 சேர்த்து கொடுங்க அப்படின்னு தான் மீண்டும் மீண்டும் இந்த அரசாங்கத்தை பார்த்து நான் கேட்டேன். 2500, 1000, 3000 கூட தெரியாம 5000 ரூபாய் கொடுங்கன்னு சொல்லிட்டு இருந்தாப்ல. அவருக்கு தெரிஞ்சது அவ்வளவுதான் பாவம். வாத்தியார் பிள்ளை மக்குங்கிற மாதிரி கருணாநிதி பிள்ளை சுக்கு. என்னம்மா பையனா அப்படின்னு கேட்காரு. ஆமான்னு சொல்றாங்க. குழந்தையோட அப்பா பேர் என்னமான்னு கேக்குறாங்க. ஷேக் அலாவுதீன் அப்படின்னு அந்த அம்மா சொல்றாங்க. உடனே இவரு ஜெயக்கடாவுடைய மகனுக்கு கருணாநிதினு பேர் வைக்கிறேங்கிறாரு. அப்பா பேர் என்ன? ஜெயக்கடாவுடைய ஆண் குழந்தைக்கு கருணாநிதி என்று பெயர் சூட்டப்படுகிறது. கருணாநிதி ஷேக் அலாவுதீன் சொன்ன உடனே ஜெயக்கடான்னு உங்க காதுல கேட்டுச்சுன்னா ஷேக் அலாவுதீனுக்கும் ஜெயக்கடாவுக்கும் என்னையா சம்பந்தம் இருக்கு? இல்ல ஜெயக்கடா அப்படின்னு ஒருத்தவங்க பேர் வைப்பானா? எருமக்கடா மாதிரி ஜெயக்கடா இல்ல வேணா எருமக்கடா காலக்கடா அப்படின்னு சொல்லல, ஜெயக்கடாவா. ஷேக் அலாவுதீன் சொன்ன உடனே ஜெயக்கடான்னு உங்க காதுல கேட்டுச்சுன்னா ஷேக் அலாவுதீனுக்கும் ஜெயக்கடாவுக்கும் என்னையா சம்பந்தம் இருக்கு? இதுல பெரிய குடும்ப சமீபத்துல ஒரு நிகழ்ச்சிங்க, அதுல ஒரு ஏஐ டெக்னாலஜி, இது வரைக்கும் ஏஐ டெக்னாலஜியின் மீது இவ்வளவு கேவலமா நாங்க நினைச்சது இல்ல. ஏஐ டெக்னாலஜி இந்த பக்கம் ஒரு கவிஞர் வராரு, தமிழ் கவிஞர், இந்த பக்கம் நம்முடைய பாட்டம் வள்ளுவர் வராரு, நடுவுல இவர் வராரு, யாரு? இளமை புகுத்தினவர். இவர் திருவள்ளுவர் உட்கார்ந்துட்டு இவங்க 2 பேரும் டிஸ்கஸ் பண்றாரு. என்ன இப்ப இளமைன்னு போடவா இன்மைன்னு போடவா, என்னன்னு சொல்லு, நீ சொன்னாதான் நான் போடுவேன். அப்ப அவர் இன்மைன்னு எழுதும் போது இவர் தான் அந்த எழுத்தாணியை பிடிச்சி இளமைன்னு மாத்தி விடுறாரு. கால குடும்பம் தமிழ்நாடு யார்கிட்ட சிக்கிட்டு இருக்கு பாருங்க. முயற்சி திருவினையாக்கும், முயற்சின்மை இளமை புகுத்தி விடும்னு சொன்னார் வள்ளுவர். முயற்சி திருவினையாக்கும், முயற்சின்மை இளமை புகுத்திடுமா? உன் வாயில நல்லா புகுத்துச்சு இளமைய. இத வாசிக்க தெரியல. இதுக்கு குரலோவியம் படைத்தவரே, நடமாடும் வள்ளுவையே, வாழும் வள்ளுவரே. என்ன வாழும் வள்ளுவர்? வாழும் வள்ளுவர் பெத்த மகனுக்கு கத்து கொடுக்கல ஒரு குரல். குரலோவியம் படைத்தவரே, நடமாடும் வள்ளுவையே, வாழும் வள்ளுவரே. என்ன வாழும் வள்ளுவர்? வாழும் வள்ளுவர் பெத்த மகனுக்கு கத்து கொடுக்கல ஒரு குரல். ஸோ இந்த ஒரு வீடியோ உங்க எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் எதை பத்தி பேசலாம்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் பண்ணிட்டு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. நெக்ஸ்ட் வீடியோ காய்ஸ்.